இன்னும் அவர் வாட்டி எழுதிக்கிட்டே இருக்காருன்னு நினைக்காதீங்க. பேட்டர்ன் கண்டுபிடிங்க. ஒன்னொன்னே பேட்டர்ன் கண்டுபிடிச்சு எழுதுங்க. எடுத்தவொடனே உங்களுக்கு ஒரு விழிப்பு வர வச்சதுக்கப்புறம் தான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணணும். சாப்பிட்டு வந்திருப்பீங்க, மதிய கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறதுக்குன்னு இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் டயர்டாக வந்திருப்பீங்க. கொஞ்சம் என்னங்க சார், என்னங்க மேம், தமிழ் கிளாஸ் அட்டன் பண்ணி டயர்டாக இருப்பீங்களா? டயர்டாகிற அளவுக்கு அந்த கிளாஸில் ஒன்றும் நோட்ஸ் எல்லாம் எழுதுறது இல்லைங்களே மேம். இத்தனைக்கும் நான் எழுதி போட்டு நீங்கள் எழுதுறீங்க சரியா? நான் வாட்டிக்கு எல்லாம் டிக்டேட் பண்ணி எழுத சொன்னேன்னா என்ன பண்ணுவீங்க? எழுதவே மாட்டீங்க. பிற எப்படி மேம் படிப்பீங்க? புரியலைங்க சார். பிடிஎஃப்ஸுங்களா? யாராவது நோட் பண்ணாங்கன்னா ஸ்கேன் பண்ணிக்கிறீங்களா சார்? அதை முதலே கொடுக்கக்கூடாதுங்கிறதுனால தான் உங்களை ஃபுல்லாக நான் நோட் பண்ண வைக்கிறது. என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் சார், எக்ஸாம் கிளியர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கரெக்டான எஃபர்ட் போட்டால் ஈஸியாக கிளியர் பண்ணிடணும். ஸோ கிட்டத்தட்ட பல வருஷம் அங்கே போய் கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ண போகிறோம். அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு 6 monthsலேருந்து 1 year ஆகுது எஃபெக்டிவாக நம்மளோட மொத்த நேரத்தையும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஸ்மார்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாத்துக்கும் நோட்ஸ் நம்மளே ரெடி பண்ணணும். ஹேண்ட் ரிட்டன் முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஃபுல்லாக இல்லைனாலும் இப்போ உங்கள் கையில் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க, கிளாஸில் நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. அதை தாண்டி உங்களுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸை எந்த அளவுக்கு ஈஸியாக கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியாக நோட்ஸ் எடுத்து வைக்கணும். எழுதுறதுக்கு எழுதி படிக்கணுமா அப்படின்னு சோம்பேறித்தனப்பட்டோம் அப்படின்னா முடியாது. ஏன்னா மொத்தமாக நம்பர் சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு அப்பப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நம்பர் சீரீஸ்லேருந்து கொஸ்டின் இருக்கும். வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர் அல்லது மிஸ்ஸிங் நம்பர் என்ன, கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும். செகண்ட் ஒன்றுக்கு 73ங்களா சார்? எப்படி 73 வருங்க சார்? Nine twos are 18. அதாங்க சார், நீங்கள் கரெக்டு தான். நீங்கள் சொல்கிற பேட்டர்ன் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்குறேன். 2 5 நம்பர் வருதா நான் சொல்கிறேன், அங்கே செக் பண்ணிக்கலாம். 2 5 9 19 37. ஓகே, சொல்லுங்கள் சார். அது 4ங்கிற மாதிரி இல்லைங்க சார். மல்டிப்ளைடு பை 1 + 1, தென் மல்டிப்ளைடு பை 2 + 1, மல்டிப்ளைடு பை 2 - 1, மல்டிப்ளைடு பை 2 + 1, மல்டிப்ளைடு பை 2 - 1. அந்த பேட்டர்ன் தான் இதில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், 2 2s are 4, 2 2s are 4 + 1. ஸோ என்ன வரும்? 5. 5 2s are 10 - 1 9. 9 2s are 18 + 1 19. மல்டிப்ளைடு பை 2 - 1. ஸோ அப்போ அடுத்து என்ன பண்ணணும்? மல்டிப்ளைடு பை 2 + 1, மல்டிப்ளைடு பை 2 + 1. அப்போ 74 + 1 75. பேட்டர்ன் என்னன்னு புரியுதுல, என்ன பேட்டர்ன் வருதுன்ட்டு? பத்து பேர் அங்கே உட்காந்திங்கன்னா கிளாஸில் யாருமே இருக்கிற மாதிரியே தெரியாது. இப்படி உட்காந்திங்கன்னா தான் ஒரு 10 பேர் ஒரு இடத்துல உட்காந்து கவனிக்கிறீங்கன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன் 39. கரெக்டாக பாருங்க மேம். ஸோ 1 6 15. ஸோ நடுவில் நம்பரில் 45 66. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா எப்போயுமே இன்க்ரீஸ் ஆகிறது பார்ப்போம். நான் நம்பர் எடுக்கிறேன், எனக்கு ஃபஸ்ட்டு 5 வருது, அடுத்து 9 வருது. ஸோ 9. ஸோ இங்கே எனக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தேன்னா 5, இங்கே எடுத்தேன்னா 9. ஸோ இங்கே நம்பரில் விட்டுருங்க. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் எடுத்தேன் அப்படின்னா 21. எஸ், 5 9 21. ஓகே. ஸோ அகெயின் இல்லைங்க 40 இல்லைங்க மேம். இல்லை, நீங்கள் எனக்கு பேட்டர்ன் சொல்லி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு டிஃப்ரென்ஸ் 5 5 இருக்குங்களா சார்? இல்லை, எஸ், டிஃப்ரென்ஸோட டிஃப்ரென்ஸ் 4 இருக்கு. இங்கே 5, இங்கே 9. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் எனக்கு 4.
ஸோ இங்கே 21 25 டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 4. ஸோ அப்போது இங்கே நெக்ஸ்ட் வரக்கூடிய நம்பர் எனக்கு என்னவா இருக்கணும், டிஃப்ரென்ஸ் 4 வரணும். ஸோ அப்போ எங்கே டிஃப்ரென்ஸ் 4 வரணும், ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் 4 வர்ற மாதிரி ஒரு நம்பர் நான் எடுக்கணும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அந்த நம்பரை நான் ஆட் பண்ணால் இங்கே எனக்கு நெக்ஸ்ட் நம்பர் வரும். என்ன சொல்கிறேன் புரியுதா? 5 9 இங்கே எனக்கு 21 25 இருக்கு. ஸோ அப்போ நடுவில் இங்கே எனக்கு நெக்ஸ்ட் 4 டிஃப்ரென்ஸ் வரணும்னா எனக்கு என்ன நம்பர் வரும்? 4 டிஃப்ரென்ஸ் வரணும் அப்படின்னா எனக்கு என்ன நம்பர் வரும்? 5 4 ஆட் ஆகிருக்கு. தென் 4 ஆட் ஆகும். என்ன நம்பர் வரும்? 13. ஸோ அப்போ 13 நான் இங்கே ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ வரும்? 28. ஸோ 28 அப்படிங்கும் போது எனக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் 13 வந்துடுது. இங்கே 28 வந்ததுக்கப்புறம் எனக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன வந்துடும்? 17 வந்துடுமா? நெக்ஸ்ட் என்ன நம்பர் இல்லையே, இங்கே எனக்கு டிஃப்ரென்ஸ் 13லேருந்து 21 நினச்சிடக்கூடாது. புரியுதில்ல என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இங்கே உங்களுக்கு சால்வ் பண்ணால் கசன்னு தெரியும். நம்பர் சொல்லுங்கள் சார். 1 6 15 45 66 அவ்வளோதானே சார்? 91ங்களா? 66 91. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 5. ஸோ தென் 9. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் இதுலேருந்து இதுக்கு டிஃப்ரென்ஸ் எனக்கு 2 டிஃப்ரென்ஸ் இந்த இடத்துல நான் கண்டுபிடிக்கணும். எனக்கு வேல்யூ அங்கே இருந்தால் தான் எனக்கு இந்த 2 டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அதை விட்டுருங்க. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் எடுத்தேன்னா 21. தென் இதுக்குரிய டிஃப்ரென்ஸ் 25. ஸோ அகெயின் டிஃப்ரென்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் ஸோ இங்கே 4 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இங்கேயும் 4 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக 4 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிஃப்ரென்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் எனக்கு 4 வரணும். அப்போ 9க்கு அடுத்து எனக்கு என்ன வரும்? 9க்கு அடுத்து 13. 9க்கு அடுத்து 13. ஸோ அப்போ இங்கே இந்த வேல்யூக்கு இந்த வேல்யூக்கு எனக்கு டிஃப்ரென்ஸ் 13 இருக்கணும் அப்படின்னா இந்த வேல்யூ நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு நெக்ஸ்ட் வேல்யூ கிடச்சிரும். ஆமாம் தானே? புரியுதா? 28. இப்போ அகெயின் 28க்கும் 45க்கும் நான் டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது எனக்கு 17 வந்துடும். அப்போது எல்லாமே ஈவனாக என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? 4. டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸுங்கிறது 4 இருக்கும். இந்த இடத்துல இதை நம்ம கரெக்டாக பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் நான் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். எனக்கு இந்த இடத்துல இந்த வேல்யூ வரணும். இங்கே நான் கண்டுபிடிச்சாதான் இந்த நெக்ஸ்ட் வேல்யூ என்னங்கிறத நான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ என்ன ஃபஸ்ட்டு சம்மும் எதாவது போட்டிருக்கீங்க? ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு ஒன். யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். தேர்டு ஒன் 4 8 28 80 243. நமக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ் எல்லாமே நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கணும். கியூப் தெரியும், ஸ்கொயர் தெரியும், பிரைம் நம்பர்ஸ், காம்போசைட் நம்பர்ஸ், ஃபிபனாச்சி சீரீஸு. ஸோ ஸ்கொயர் கியூபை வச்சு வேறு ஏதாவது ஆப்ரேஷன் இந்த இடத்துல வந்திருக்கா? நான் தெளிவாக இதோட கான்செப்டை ஃபுல்லாக நான் சொல்லுவேன். இப்போ ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஸ்டார்டிங்கில் நம்மளாவே யோசிக்கணும். எத்தனை தடவை நான் சொன்னாலும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். கொஞ்சம் நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணும் போதே மூளைக்கு வேலை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணோன்னா அடுத்து இருக்கக்கூடிய 1 hour 45 minutes எல்லா சமயம் நீங்களே சால்வ் பண்ணுங்க. 4 8 28 80 243. சாரி 244. 4 8 28 80 244. எஸ் சார். ஸோ இதை பார்த்தா ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வரலையா? எதுவுமே தெரிலையா இந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது? மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இல்லைங்க மேம். ஓகே, மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இங்கே மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இல்லைங்க. ஏதாவது பேட்டர்ன் தெரியுதா? டிஃபரன்ஸோட வேல்யூஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5ல இருக்கு.
புரியலைங்க சார். ஓகே. So the A into 20 into 20, 20 into 20 is 20 into 80 only. வராதுங்க சார். ஓகே. 4 8 24 நெக்ஸ்ட் என்ன 28. ஓகேங்க மேம். 28 80 2 44 244. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா சார்? கிருபாகரன் சார். கிருபாகரன் தான் சார் பேர் கரெக்டாக தானே? கண்டுபிடிச்சிட்டிங்களா சார்? ஸோ 3 ஸ்கொயர் 3 கியூப் 3 power 4 3 power 5 plus 1 minus 1 plus 1 minus 1 plus 1. 3 plus 1 4 3 square அப்படின்னா 9 minus 1 8 3 27 plus 1 81 minus 1 80 243 plus 1. ஸோ இந்த பேட்டர்ன் தான் இருக்குது. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நம்ம கியூபு ஸ்கொயர் கிட்டத்தட்ட நிறைய நம்பர் சிஸ்டம் கான்செப்டில் நிறைய சம்ஸ் பார்த்துட்டோம். அப்போ நம்பர்ஸ் பார்த்தாலே நம்ம பார்த்த என்னெல்லாம் நம்பர்ஸ் பார்த்துருக்கோம், கியூபு ஸ்கொயரு காம்பசைட் நம்பர் அந்த மாதிரி என்னெல்லாம் பார்த்துருக்கோமோ அது எல்லாமே நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். அதனால தான் நீங்களாக கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஓகே, நெக்ஸ்ட் சம் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன 0 6 24. அதை நோட் பண்ணிட்டீங்களா? 3 ஸ்கொயர் 3 கியூப் 3 power 4 3 power 5. இதெல்லாம் நம்ம எதுவுமே இது மனப்பாடம் பண்ணுறதெல்லாம் நம்ம கிடையாது. நிறைய சம்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு எப்படி நம்பர்ஸ் கொடுத்தாங்கனாலும் அது என்ன பேட்டர்ன் அங்கே பார்த்தோன்னா அந்த ஸ்பாட்டில் நமக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியணும். அதுக்கு இங்கே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோன்னா எப்படி நம்பர்ஸ் கொடுத்தாலும் அதில் என்ன பேட்டர்ன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஜீரோ 6 24 60 120 210. லாஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். 0 6 24 60 120 210. கரெக்டு தானே சார்? ஓ, கண்டுபிடிச்சிட்டிங்களா? எப்பயுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த நம்பர் சீரிஸ் கொடுத்துட்டாங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஏதோ வந்திருக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே டிஃப்ரென்ஸ் எடுத்து செக் பண்ணிக்கிறணும் எந்த சம் கொடுத்தாலும். இப்போ டிஃப்ரென்ஸ் எடுக்கிறேன் 6. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸு 18 36 again 16 90. எஸ் சார் 90. ஸோ அகெயின் டிஃப்ரென்ஸ் எடுக்கிறேன் 12 18 24 30. என்ன வந்திருக்கு? +6 +6 +6. டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் +6 +6 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏங்க சார்? ஆமாங்க சார், டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ். எஸ். ஸோ +6. ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்? +6 அப்படின்னா 36. எனக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சின்னா 36 வரும். அப்போ நான் இங்கே இதை என்ன பண்ணுவேன்? ஆட் பண்ணுவேன். ஸோ அப்போ 90 36 126. எனக்கு இந்த நம்பருக்கும் நெக்ஸ்ட் நம்பருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எடுக்கும் போது தான் எனக்கு 126. அப்போ இதோட இந்த நம்பர் ஆட் பண்ணேன்னா 336. அப்போ எனக்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 336. பாஸ்தா இன்னொரு 5 பேட்டர்னும் பார்க்கலாம் இந்த மாதிரி. ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸில் இருந்தீங்கன்னா இனி இருக்கிற எல்லா கிளாஸ்லேயும் ஒரு 15 minutes 10 minutes இந்த மாதிரி பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரே கிளாஸில் நான் ஃபுல்லாக நம்பர் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சம்மையும் எழுதி போட்டு இதுக்கு இந்த பேட்டர்ன் அப்படின்னா கரெக்டாக இருக்காது. நீங்கள் இதை வச்சு நீங்கள் போய் நம்பர் சீரீஸ்னு நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய சம்ஸ் வரும். எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதில் பேட்டர்ன் ஏதாவது தெரியல அப்படின்னா அந்த சம்மை நோட் பண்ணிட்டு வாங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஆப்டிடியூடு ரீசனிங்கில் நம்மளால் தெளிவாக முடியும். ஸோ நம்ம 0வாக இருந்தாலும் நம்ம ஸ்டார்டிங்கில் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நான் மேக்ஸ் படிக்கல வேறு டிகிரி படிச்சிருக்கோம் எந்த ஒரு ரீசன் இருந்தாலும் ப்ராக்டிஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தெளிவாயிடணும்.
மேத்ஸ் படிச்சவங்கள விட தெளிவாயிடலாம் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் 1/2, 3/4, 5/8, 7/16, 1/2. எதுங்க சார்? நம்பர் 3 டாட் ஆமாங்க சார். என்ன கொடுத்தா? ஓ அப்படிங்களா? 1, 4, 27, 16, 16, இதை நீங்களே கண்டுபிடிச்சலாம். கண்டுபிடிச்சு பதில் சொல்லணும். ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் தான். என்னங்க மேம்? இல்ல இல்ல கரெக்டா பாருங்க சார். கரெக்ட் தான். ஸ்கொயர் கியூப் தான். நீங்க சொல்றது கொஞ்சம் கரெக்டா செக் பண்ணுங்க. ஒன் என்ன பண்ணீங்க மேம்? பேட்டர்ன். எனக்கு பேட்டர்ன் சொல்லிடுங்க. எஸ், நீங்க சொன்னது அப்படியே ரிவர்ஸ் வரும் சார். கரெக்டு தாங்க மேம். குட். ஸோ 1 கியூப் சார் கண்டுபிடிச்சிட்டிங்களா? 1 கியூப் 2 ஸ்கொயர், 3 கியூப் 4 ஸ்கொயர், தென் 5 கியூப் 6 ஸ்கொயர், 7 கியூப். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நமக்கு எக்ஸாமில் ஈஸியாக தான் இருக்கும். அந்த இடத்துல கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே ப்ராக்டிஸ் பண்ணோன்னா தான் அங்கே ஈஸியாக இருக்கும். அப்போ 5 கியூப் 125. ஸோ நெக்ஸ்ட் நோட் பண்ணிக்காங்க. 1/2, 1/2, 3/4, 1/2, 3/4, 5/8, 5/8, 7/16. ஆவரேஜ் இன்னும் நம்ம முடிக்கல. இதை முடிச்சுட்டு ஆவரேஜ் தான் பார்ப்போம். 7/16. ஸோ அது இனி தான் நம்ம கான்செப்டுக்குள்ளேயே போக போகிறோம். ஜஸ்ட் நேற்று ஃபுல்லாக என்ன பார்த்தோம்? டேரெக்டாக ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு சம்ம பார்த்தோம். அவ்வளோதான். 7/16. வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர்? 9. எஸ். ஸோ நியூமரேட்டர் அப்படிங்கிறது ஆட் நம்பராக இருக்குது. டினாமினேட்டருங்கிறது மல்டிப்ளைடு பை 2. 9/32. எஸ். ஓகே, நெக்ஸ்ட் நோட் பண்ணிக்காங்க. 3, 20, 63. ஸோ நியூமரேட்டர் எல்லாமே ஆட் நம்பராக இருக்குது, ஒற்றைப்படை எண்களாக இருக்குது. ஸோ டினாமினேட்டர் இஸ் மல்டிப்ளைடு பை 2. ஸோ தென் மல்டிப்ளைடு பை 2, 32. ஆட் நம்பர்னா நெக்ஸ்ட் ஆட் நம்பர் 9/32. 3, 20, 63, 3, 20, 63, 144, 275. ஸோ இந்த நம்பர் சீரீஸ்க்குள்ளேயே நம்ம வந்து இந்த அரித்தமெட்டிக் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன். ஏன்னா அரித்தமெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா ஸோ ஈவனாக அந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஆட் ஆகிட்டே போகும். ஆமாம் தானே? ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம்னா செகண்ட் டேர்முக்கும் ஃபஸ்ட் டேர்முக்கும் டிஃப்ரென்ஸ், தேர்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் தேர்டு, ஃபிஃப்த்து ஃபோர்த்து, சிக்ஸ்த்து ஃபிஃப்த்துன்னு சொல்லிட்டு அந்த டிஃப்ரென்ஸுங்கிறது ஈக்குவலாக இருக்கும். இதே இது ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும். செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் டிவைடட் பை தேர்டு டேர்ம். அது ஃபார்முலாவும் நம்ம பார்த்துடலாம். இதெல்லாம் பேசிக்கானது தான். அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் நம்ம சால்வ் பண்ணிடலாம். இந்த நம்பர் சீரீஸ்க்குள்ளே அது ஒரு சின்ன கான்செப்டாக நமக்கு வரும். ஏன் அந்த அரித்தமெட்டிக் ப்ராக்ரஷனில் ஒரு சீரீஸ் கொடுத்துடலாம், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனில் ஒரு சீரீஸ் கொடுத்துடலாம் நமக்கு. ஓகே, இது கண்டுபிடிச்சிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்பர் லாஸ்ட்டாக கொஷின் மார்க் போனது. நெக்ஸ்ட் நம்பர் என்ன?
painting, but ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்க? டிஃப்ரென்ஸ் என்ன வருது? ஸோ 26, 38, 26, 38, 50. டிஃப்ரென்ஸ் எடுத்தனா 26, 38, 50. அகெயின் ஒரு டிஃப்ரென்ஸ் 12. டிஃப்ரென்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ எனக்கு நெக்ஸ்ட் 12 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இங்கே 62. ஸோ 131 + 62, 190, 193. அகைன் 275. எனக்கு அங்கே டிஃப்ரென்ஸாக இருக்கணும்னா இந்த வேல்யூ ஆட் பண்ணால் தான் வரும். ஸோ என்ன வேல்யூ வரும்? 275 + 193, 300, 390, 460, 468. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னா 468. 468. பேட்டர்ன் ஈஸியாக இருக்கா? டிஃப்ரென்ஸ் தான். ஸோ இதுதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாமில் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு போட்டுருவோம், செகண்ட் போட்டுருவோம், தேர்டு இதுக்கு ஆன்சரே வர மாட்டேங்குது, பேட்டர்னே தப்பு போல், வேறு ஏதாவது இது பண்ணால் திரும்ப போய் ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பிப்போம், வேறு ஏதாவது பேட்டர்ன் யோசிப்போம். கடைசியில் பார்த்தா கடைசி ஸ்டெப்பில் தான் விட்டுருப்போம். எக்ஸாம்லேயே அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதுவோம், நல்லா பார்டரில் போய் நெருங்கிடுவோம். 170க்கு பதிலாக 169. இப்போ நிறைய பேர் இப்படி பண்ணுவாங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அடுத்து தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு டைமில் பார்டரில் போச்சுன்னா நெக்ஸ்ட் டைமில் டாப் ரேங்கில் நீங்கள் தான் வருவீங்க. ஆமாம் தானே சார்? தொடர் முயற்சி இருக்கும்போது என்னங்க சார்? விடாமுயற்சி இருக்கும்போது. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. 120, 99. சார் நீங்களும் சொல்லிட்டீங்க சார், ஒரே ஆப்டிடியூடாக எடுக்கிறீங்க, போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்பர் சீரீஸ் பார்த்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நமக்கு மூளைக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். 120, 99, 80, 63, 48. ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர்? கண்டிப்பாக நம்பர் சீரீஸில் கொஸ்டின் இருக்கும், டவுட்டே வேண்டாம். கண்டிப்பாக நம்பர் சீரீஸில் நமக்கு கொஸ்டின் இருக்கும் ரீசனிங்கில். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸாக கொடுக்கலாம், இல்லைனா பாக்ஸ் கொடுப்பாங்க சில நேரம். ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது எந்த மாதிரி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு இங்கே 3 நம்பர், இங்கே 3 நம்பர், லாஸ்ட்டாக என்ன நம்பர் அப்படின்னு கேட்பாங்க. அது வேறு மாதிரி ரிலேஷன் வரும், அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நோட் பண்ணிட்டீங்களா? erase பண்ணது. 120, 99, 80, 63, 48. ஸோ இங்கே என்ன ஆகுது? வேல்யூவு டிகிரிஸ் ஆகுது. 35. எஸ், 35. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுக்கிறோம், டிகிரிஸ் ஆகுது. 21, 21, 19, 17, 15. ஸோ அப்போ அகெயின் எனக்கு -13. எனக்கு டிஃப்ரென்ஸ் -13 அப்படின்னா இங்கேருந்து நான் மைனஸ் பண்ணணும், எனக்கு இன்க்ரீஸ் ஆகலை, டிகிரிஸ் ஆகுது. ஸோ அப்போ -13 அப்படின்னா 35. 35. Eleven, 13, 17, 19, 28. ஸோ 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4, 2, 11, 13, 17, 19, 20,
11, 13, 17, 19, 23, 25, 23, 25. ஸோ 4 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அகைன் 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் என்ன இன்க்ரீஸ் ஆகும்? 4, 29. இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது, நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். One, 4, 10, 1, 4, 10, 22, 46. 1, 4, 10, 22, 46. 1, 4, 10, 22, 46. இதில் என்ன பேட்டர்ன் இருக்குன்னு கண்டுபிடிங்க. 1, 4, 10, 22, 46. 40 into 2. Okay, sir. Into 2 plus 2. 72. 72 வருமா? என்ன நம்பர் வருதோ சொல்ல செக் பண்ணிக்கோங்க. 1, 4, 10, 22, 46. 72 வருமா? நல்லா கரெக்டாக யோசிச்சு பாருங்க. 73. வேறு பேட்டர்ன் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னது கரெக்டு தான். Multiplied by 2 plus 2. Multiplied by 2 plus 2. Yes, 94. ஸோ இங்கே பாருங்கள், multiplied by 2 plus 2. 1 2s are 2, 2 plus 2 4, 4 2s are 8, 8 plus 2 10, 10 2s are 20, 20 plus 2 22, 22 into 2 44, 44 plus 2 46, 46 into 2 92 plus 2 94. சூப்பர் சார். டிஃப்ரென்ஸ் யாராவது எடுத்தீங்களா? டிஃப்ரென்ஸ் எஸ், 3, 6, 12, 24. அப்போ மல்டிப்ளைடு 2 அப்படிங்கிறது அதுலேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தாலும் கீழே எழுதிட்டு ஆட் பண்ணி போட்டுக்கலாம். ரெண்டுமே பேட்டர்ன் தான். சார் வந்து ஒரே ஸ்டெப்பில் பேட்டர்ன் சொன்னார், நம்ம 2 ஸ்டெப்பில் சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு நோட் பண்ணிக்காங்க. 0, 2, 8, 4, 0, 2, 8, 14. So missing number, then 34. 0, 2, 8, 14, missing number 34. ஸோ அது பார்த்தா என்ன கண்டுபிடிக்கணும் தெரியுது. இதில் பார்த்தா என்ன தெரியுது? 3, 9, 5, 25, 36. யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். எப்பயுமே இந்த சம்மை பார்த்தா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கக்கூடிய நம்பர்ஸில் அதில் நமக்கு தெரியுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு 0 இருக்குது, விட்டுருங்க. அடுத்து 2 இருக்குது, 8 இருக்குது, 14 இருக்குது, அங்கே 34 இருக்குது. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நடுவில் ஒரு நம்பர் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட நியர்பை வேல்யூஸ் எதுக்கு நியர்பை வேல்யூஸாக இருக்குது? மல்டிபிள்ஸ் ஆஃப் 2, 3, 4, 9, 16, 25, 36. ஸோ எல்லா வேல்யூவுக்கும் ஸ்கொயருக்கு நியர்பை வேல்யூஸாக இருக்குது. ஆமாம் தானே?
ஸோ இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு 1 ஸ்கொயர் மைனஸ் 1, 2 ஸ்கொயர் மைனஸ் 2, 3 ஸ்கொயர் மைனஸ் 1, 4 ஸ்கொயர் மைனஸ் 2. ஸோ அப்போ நியர்பை வேல்யூஸாக இருக்குன்னு நம்ம யோசிக்கணும். அப்போ 4னா 2 கம்மியாக இருக்குது, 9னா 1. அப்போ 1 எஸ் சார். 5 ஸ்கொயர் மைனஸ் 1, 6 ஸ்கொயர் மைனஸ் 2. இப்போ எனக்கு 25 மைனஸ் 1 24. நமக்கு தெரிஞ்ச நம்பர்ஸை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பொறுத்தவரை பேசிக்காக நான் சொல்லிடுறேன். ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதில் எந்த ஆப்ரேஷன் வேணாலும் அந்த சம்மில் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அது தெரியணும். அது பேசிக்காக இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் அதுதான். அது இல்லாமல் நம்பர்ஸ்னு வந்தோன்னா ப்ரைம் நம்பர்ஸ் கூட கொடுத்துருக்கலாம். கண்டினியூஸாக ப்ரைம் நம்பர்ஸை ஆட் பண்ணி வேல்யூ கொடுத்துருக்கலாம். இப்போ 1 இருக்குது, ப்ரைம் நம்பர் ஆட் பண்ணுறாங்க 3, அகைன் அடுத்த ப்ரைம் நம்பர் ஆட் பண்ணுறாங்க 3 + 3 6, அடுத்த ப்ரைம் நம்பர் 5, 6 + 5 11. அப்போ ப்ரைம் நம்பர்ஸை ஆட் பண்ணிகிட்டே போயிருக்காங்க. அந்த மாதிரி பேட்டர்ன், காம்போசைட் நம்பர்ஸ் அந்த மாதிரியும் நமக்கு கொடுக்கலாம். அடுத்து ஸ்கொயர் கியூப் டேரெக்டாக கொடுக்கலாம், இல்லைனா இந்த ஸ்கொயர் கியூப் டேரெக்டாக கொடுத்தா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவோம். இந்த மாதிரி அதில் ஏதாவது ஒரு சின்ன பேட்டர்ன் வச்சு நமக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் தான் கொடுப்பாங்க. இதுதான் மொத்தமாக நமக்கு பேட்டர்ன் கேட்கக்கூடியது. பேசிக்காக மேக்ஸிமம் இதிலேருந்து தான் நமக்கு இந்த நம்பர் சீரீஸ் இருக்கும். நெக்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. 1 1 4 1 1 4 8 9 8 9 27 16. இல்லைங்க சார், இங்கே முன்னாடி நம்பர் லாஸ்ட் நம்பர் தான் சார். $64. எப்படி? எஸ். 1 ஸ்கொயர் 1 கியூப், 2 ஸ்கொயர் 2 கியூப், 3 ஸ்கொயர் 3 கியூப், 4 ஸ்கொயர் 4 கியூப். அப்போ 4 ஸ்கொயர் 16, 4 கியூப் 64. 4 × 4 16, 16 × 4 64. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆமாங்க சார். 1 1 1 ஸ்கொயர் 1 கியூப், 2 ஸ்கொயர், வேறு ஒன்றும் இல்லை, நம்ம நம்பர்ஸ் பார்க்கும்போது தெரியும். 4 8 9 27 16 எல்லாமே ஸ்கொயர் கியூப் நம்பராக வருது. அப்போ என்ன பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க? ஸோ இதெல்லாம் ஸ்கொயர், சாரி இதெல்லாம் ஸ்கொயர். ஸோ அடுத்து வரக்கூடிய எல்லாம் செகண்டில் வரக்கூடியது எல்லாமே கியூப் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. $5760 $960 இல்லைங்க மேம், பெரிய நம்பருங்களா? சொல்லுங்க மேம். சார் சொல்லுங்க சார் என்னன்ட்டு. 5760 960 தெரியுதுல? நான் ஸ்க்ரீனில் தெரியுதான்னு பாருங்க மேம்.
அது ஓப்பனில் இருக்குதுங்களா? அது க்ளோஸ் பண்ணி விட்டுருங்களேன். 5760 960. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். தென் 48 தென் 16 தென் 8. ஸோ இது யார் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்ம டேரெக்டாகவும் இப்படியே அப்ரோச் பண்ணலாம், ரிவர்ஸ்லேயும் அப்ரோச் பண்ணலாம், எப்படி வேணாலும் அப்ரோச் பண்ணலாம். 48 ஸ்கொயருங்களா மேம்? பேட்டர்ன் ஏதாவது தெரியுதா என்ன பேட்டர்ன்ட்டு? எஸ். ரிவர்ஸில் பார்த்தோன்னா மல்டிப்ளைடு பை 2 மல்டிப்ளைடு பை 3 மல்டிப்ளைடு பை 4, இங்கே ஒரு வேல்யூ வரும் மல்டிப்ளைடு பை 5 மல்டிப்ளைடு பை 6. டேரெக்டாகவே பார்த்தோம் அப்படின்னா டிவைடட் பை 6 டிவைடட் பை 5 டிவைடட் பை 4 டிவைடட் பை 3 டிவைடட் பை 2. புரியுதா பேட்டர்ன் என்னன்ட்டு? 192. 48 into 4. எஸ், 4 160 192. எதுங்க சார்? இந்த 448 சொல்கிறீங்களா? ஓகே ஓகே. ஸோ இப்போ இங்கே இருக்குன்னா பெரும்பாலும் நமக்கு 0ல இருந்தால் ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிடுவோம். நான் 48 48ன்னு பிரிச்சுக்கலாம். அதே மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். 448ன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். 448 டேரெக்டாக நம்ம கை எங்கே போகும்? பெண்ணை வச்சு எழுதி தான் சால்வ் பண்ண போகும். 4 into 48னா 4 into 40 160, 4 into 8 32, 160 32 192. 0னா நமக்கு ஈஸியாக பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூங்கிறது நமக்கு எப்படி இருந்தாலும் சிங்கிள் டிஜிட்டில் வேல்யூ ஈஸியாக மல்டிப்ளிகேஷன் டேபிள் நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். டபுள் டிஜிட்லேயும் 0 வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 23 into 22 இருக்குது. 23 into 22. அப்போ 22 நான் 20 வச்சு ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறேன். 23 into 20 அப்படின்னா எனக்கு 22 20 44 440 440. 22 into 3ங்கிறது 66. அப்போ 440 66 அப்படின்னா 506. 0ல் அந்த வேல்யூவில் இருக்கக்கூடிய ஹோல் வேல்யூ தவிர ஹோல் வேல்யூ தனியாக பிரிச்சுக்கிட்டோன்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆமாம் 1 2 6 7 21 22 66 67. கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஈஸியாக கண்டுபிடிச்சிங்களா மேம்? எஸ். 1 plus 1 2 2 3s are 6 6 plus 1 7 7 3s are 21 21 plus 2 22 23 into 3 66 66 plus 1 67 67 into 3 67 into 3 என்ன சார்? 3 into 60 180 3 7s are 21 201. ஸோ பேட்டர்ன் புரியுதுல? ப்ளஸ் 1 multiplied by 3 plus 1 multiplied by 3 plus 1 multiplied by 3 plus 1 multiplied by 3.
ஸோ நெக்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. செவன் 26 63 124 215. ஸோ இதுக்காக தான் அந்த ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூலாம் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் ஃபஸ்ட்டே. படிச்சிட்டோம் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் பார்க்கும் போதே நமக்கு கிளிக் ஆகும். எப்படி? ஸோ கியூப் ஸ்கொயர் நம்பர்ஸில் பார்த்த மாதிரி இருக்குது, நியர்பை வேல்யூவாக இருக்குது. அப்போ அதில் தான் ஏதோ பேட்டர்ன் இதில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடணும். அதே மாதிரி ப்ராக்டிஸ், அந்த நம்பர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணோன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடணும். 215 342 51. சாரி, நெக்ஸ்ட் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். சரி, ஓகேங்க சார். 51 கண்டுபிடிங்க சார். 51ல் ஸ்டார்ட் ஆகும், கண்டுபிடிங்க சார். ஸோ 7 26 63 124 215 342. கண்டுபிடிச்சிங்களா மேம்? 511. எஸ் மேம். ஸோ என்ன பேட்டர்னுங்க மேம்? எஸ், 2 cube minus 1 3 cube minus 1 4 cube minus 1 5 cube minus 1. கண்டுபிடிச்சிங்களா மேம்? 6 cube minus 1 7. லாஸ்ட்டாக 8 cube 512 minus 1 511. Yes. ஓகேங்களா சார்? சால்வ் பண்ணிட்டீங்களா? ஸோ அடுத்து நோட் பண்ணிக்கலாம். 1348 1527. 1348 1527. ஸோ இதில் என்ன பேட்டர்ன் இருக்கு? கண்டுபிடிச்சிங்களா சார்? கண்டுபிடிச்சிட்டிங்களா யாராவது? மேம் பதில் சொல்லிடுங்க மேம், கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா. மேம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? கால் பண்ணு. பேட்டர்ன் தெரியுதா? அதில் ஏதாவது பேட்டர்ன்? 2 into நீங்களா சார்? ஓகே, கண்டுபிடிங்க பேட்டர்ன். சார் கண்டுபிடிச்சிட்டிங்களா? இல்லை இல்லை, ஆப்ரேஷன் பெருசாக எதுவுமே இல்லை, அவ்வளோதான், டேரெக்டாக சொல்லிட்டேன். வேறு என்ன பேட்டர்ன் இதில் வச்சுருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. வேறு என்ன பேட்டர்ன் அது இருக்குன்னு பாருங்கள். ஸோ நானே சொல்கிறேன் பாருங்கள். ஸோ 1348 1 + 3 + 4 8 3 + 4 + 8 15 4 + 8 +
15, 27, 8 plus 15 plus 27, 23, 30, 50, 50. இந்த மாதிரி தான் பேட்டர்ன் வச்சுருக்காங்க. என்னங்க மேம்? இந்த மாதிரி பேட்டர்ன்ஸுக்கு எவ்வளோ பேட்டர்ன் இருக்கும்? நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இல்லை சார். நீங்கள் நினச்சிங்கன்னா 100 பேட்டர்ன் கூட நீங்கள் 100 பேட்டர்ன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ பேட்டர்னுங்கிறது இது ஸ்டாண்டர்டாக எதுவும் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச நம்பர்ஸை வச்சு பேட்டர்ன் கொடுக்குறாங்க. இதில் என்ன ஆப்ரேஷன் இருக்குது? அடிஷன். மேக்ஸ் படி பார்த்தோன்னா அடிஷன் தான். அது இல்லாமல் இந்த இடத்துல சின்னதாக ஒரு லாஜிக் வச்சுருக்காங்க. அந்த லாஜிக் என்னங்கிறத நம்ம இந்த முடிச்சு அவுக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய லாஜிக் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. அந்த நம்பர்ஸை பார்க்கும் போது நமக்கு தெரியணும். ஸோ இது கண்டிப்பாக அப்படி நம்பர்ஸ் பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரியும் அப்படின்னா, ப்ராக்டிஸ் வந்துக்கிட்டே இருக்கும்போது தான், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்படி பேட்டர்ன் கொடுத்தாலும் அதை எப்படியாவது ஃபஸ்ட்டு டைம் இல்லை செகண்ட் டைம் நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரை பண்ணும்போது சால்வ் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. 5, 8, 9, 6, 5, 4, 2, 3, 7. சொல்லுங்க சார், ஏதாவது சொல்லுவீங்களே. மேம் இது ஒரு பேட்டர்ன் இல்லை, பேட்டர்ன் இப்படி எழுத போகிறேன் நான். இல்லை இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க. 8, 9, 6, 5, 4, 2, 3, 7. 8, 9, 6, 5, 4, 2, 3. 9, 6, 5, 4, 2, 3. What is the next number? என்னங்க? எஸ். ஸோ ஃபஸ்ட் இருக்கிற டிஜிட்டை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் அடுத்த பேட்டர்னில் அடுத்த டிஜிட்டை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து அகைன் என்ன பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டிஜிட்டை ரிமூவ் பண்ணேன்னா 9, 6, 5, 4. நம்ம என்ன பண்ணுவோம்? சம்மங்க டேரெக்டாக நமக்கு அந்த இடத்துல நமக்கு இது ஒரே நம்பருங்கிறது கூட எக்ஸாமில் சட்டுன்னு யோசிக்க மாட்டோம், பதட்டத்தில். ஸோ இவ்வளோ பெரிய நம்பராக கொடுத்துருக்காங்க, இது என்ன பேட்டர்ன் வச்சுருப்பாங்க அப்படின்னு யோசிப்போம் நம்ம. டைம் கன்சியூம் பண்ண வைக்கிறதுக்காகவே கொடுப்பாங்க. ஸோ ரீசெண்டாக குரூப் 1 எக்ஸாம் நடந்துச்சு, அது நிறைய சம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ எப்படின்னா சம்மு பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 பேஜ் வர சம் இருக்கும். எல்சிஎம் வச்சு CF தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஏபிசிடி அந்த மாதிரி வேரியபிள் வச்சு கொடுத்துருந்தாங்க எல்சிஎம் வச்சு CF கண்டுபிடிக்கிறதுக்கு. A², B³, C², D² அந்த மாதிரி வச்சு ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஏபிசி அப்படின்ட்டு கேபிட்டல் ஏபிசியில் 3 ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வேல்யூவை பார்த்துட்டாலே கீழே 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் நமக்கு ஆன்சர்னு தெரிஞ்சிடும். அது டைம் கன்சியூம் பண்ணுறது தான் ஃபுல்லாக நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல வேலையே இருக்குது. நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன், சம்மை நீங்கள் இன்னும் எப்படி அப்ரோச் பண்ணணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நமக்கு எல்லாமே தெளிவாக சால்வ் பண்ண தெரியணும். $24.60. ஓகே, இது ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டீங்க. 3, 4. ஸோ சில சீரீஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 சீரீஸ் வந்து ஒரே சீரீஸாக கொடுத்துருப்பாங்க. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? 2 பேட்டர்ன் இருக்கும், அதை ஒரே சீரீஸாக கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்க? ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன், சிக்ஸ்த்து, செவன்த்து, எயித்து. ஒரே சீரீஸ் தான் 2 பேட்டர்ன் இருக்கும். நீங்கள் சொல்ல போகிற சம் அதானா சார் அப்படின்னு கேட்குறீங்க. நோட் பண்ணிவிட்டு அது எப்படி வரும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். 3, 4, 7. இதுதான் இப்போ நம்ம பார்த்த ஒன்று ஒரு மாடலில் இருந்துச்சா, மேக்ஸிமம் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கலாம். இது மாதிரி நிறைய நம்ம எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தெளிவாக தெரியும். 3, 4, 7, 7, 13, 21, 22, 22, 31, 34.
31, 34. What is the next number? What is the next number? நடுவில் பார்த்தா 7, 7 வந்திருக்கு, 13, 13 வந்திருக்கு, 21, 22 வந்திருக்கு, 31, 34 வந்திருக்கு. பேட்டர்னே கண்டுபிடிக்க முடியலையே. இதில் என்ன பேட்டர்ன் இருக்கு? 44 எப்படி வருங்க மேம்? இதில் 2 பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஸோ 3, 7, 13, 21, 31. ஸோ எனக்கு நெக்ஸ்ட்டு தான் நம்ம என்ன வருது கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் 4, 7, 13, 22, 34. நான் நம்ம ஃபஸ்ட்டு பேட்டர்னில் என்ன இருக்குன்னு பாருங்கள். 3, 7, 13, 21, 31. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். 3, 7, 13, 21, 31. நெக்ஸ்ட்டு என்ன வேல்யூ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி ஆட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ 3 + 4, 7 + 6, 13 + 8, 13 + 8, 21 + 10. இங்கே டிஃப்ரென்ஸு ஈக்குவலாக இருக்குது. 2, 2, 4, 6, 8, 10. ஸோ +4 + 6 + 8 + 10 + 12. ஸோ அப்போ 43. இங்கே என்ன பேட்டர்ன் இருக்குன்னு பாருங்கள். 4, 7, 13, 22, 34. 4, 7, 13, 22, 34. +3, +6, +9, +12. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 2, மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. ஒரே இதில் 2 பேட்டர்ன் வச்சு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தா போதும் சார். ஏன்னா நமக்கு எப்படி அந்த சீரீஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டோன்னா ஃபஸ்ட்டு சீரீஸ்லேயே எனக்கு கண்டுபிடிக்க வேண்டிய நம்பருங்கிறது கிடச்சிது. அப்போ அது மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். 2/3, 4/7, 2/3, 4/7. நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 11/21, 11/21, 16/31, 16/31. ஸோ இங்கே பாருங்கள். 2, 4, 11, 16 +2. ஸோ இங்கே +5. ஸோ அடுத்தப்போ என்ன இருக்குது? ஸோ நடுவில் எனக்கு ஆட் நம்பரும் வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக அப்போ +2, +3, +4, +5. ஸோ அப்போ +2 அகைன் +3 அப்படின்னா 7, +4னா 11. ஸோ அப்போ அது 11. ஸோ கீழே இருக்க பேட்டர்ன் பாருங்கள். 3, 7. நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 21, 31. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் எடுத்தேன்னா எனக்கு 4, இங்கே எடுத்தேன்னா 10. ஸோ அதே பேட்டர்னில் இருக்கா அப்படின்னு அப்ளை பண்ணி பார்த்தா இல்லை. எனக்கு இங்கே 4 இருக்குது, அங்கே 10. எனக்கு ஈவன் நம்பர் இருக்குது. அப்போ ஈவன் நம்பரில் கூடியிருக்கா? இல்லைனா ஆட் நம்பர் அப்படியே 4, 5, 6னா எனக்கு 5, 6, 7, 8, 9 நடுவில் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வேல்யூ தான். ஸோ அப்போ இந்த இடத்துல 2 தான் கூடியிருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் தான் நம்ம பார்க்கணும். 2 டைம்ஸ் தான் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்ன வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கும்? அப்போ 6, அடுத்து 8. ஸோ அப்போ +6 அப்படின்னா 13, +7 அப்படின்னா +8 அப்படின்னா 21. என்னங்க சார்? புரியலைங்க சார். இருக்கலாம் சார். ஸோ +4, +6, +8, +10. (7/13). நேற்று ஆவரேஜ் லாஸ்ட்டாக எந்த சம் பார்த்தோம்? ஸோ பேசிக்காக ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதா பார்த்துருக்கோம். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்னும் அதில் கான்செப்ட் பார்க்கல. லாஸ்ட்டாக ஒரு 2 சம்மும் 3 சம்மும் டேரெக்டாக ஆவரேஜ் கண்டுபிடிச்சிங்களா? எஸ். ஓகே, நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க.
Next sum. 13 chairs and 5 tables were bought for 13 chairs. So the average 13 chairs and 5 tables were bought for rupees 8,280. Rupees 8,280. Rupees 8,280. If the average cost of a table be, if the average cost of a table, average cost of a table, average cost of a table, rupees 1,227. 1,227. Average cost of table 1,227. What is the average cost of chair? ஸோ எனக்கு ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் டேபிள் கொடுத்துட்டாங்க, எனக்கு ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் சேர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மொத்தமாக எத்தனை சேர் அண்ட் டேபிள் வாங்குறாங்க? 13 chairs, 5 tables. 13 chairs, 5 tables. மொத்தமாக சேர்த்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்குறாங்க? rupees 8,280. 8,280. ஸோ நாளைக்கு கிளாஸ் வரும்போது இப்போ பார்த்தது இல்லாமல் நம்பர் சீரீஸில் ஸோ நெட்டில் சர்ச் பண்ணியோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பார்த்தோ ஒரு 20 சம்ஸ் பேட்டர்ன் பார்த்து சால்வ் பண்ணி எனக்கு A4 ஷீட்டில் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? 10 மெம்பர்ஸ். ஸோ நாளைக்கு வரும்போது 20 சம்மே எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் பேட்டர்ன் நம்பர் சீரீஸில். என்னங்க மேம்? ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா? ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா? ஸோ 13 chairs, 5 tables, rupees 8,280 ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் டேபிள் கொடுத்துட்டாங்க, ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் சேர் கேட்குறாங்க. ஸோ அப்போ நான் இது எப்படி சால்வ் பண்ணலாம்? டேபிள் எனக்கு 5 டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆவரேஜ் காஸ்ட்டு 1,227 கொடுத்துட்டாங்க. அப்போ மொத்தமாக 5 சேர் வந்து நான் என்ன ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கேன்? அந்த டோட்டல் அமௌண்ட்டு தெரிஞ்சால் நான் இதில் இருந்து மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிரும்? டோட்டல் சேரோட ப்ரைஸ் கிடச்சிரும். டோட்டலாக எத்தனை சேர் வாங்கியிருக்காங்க? 13 சேர். அப்போ டோட்டல் சேர் ப்ரைஸ் டிவைடட் பை 13 போட்டால் நமக்கு என்ன கிடச்சிரும்? ஒரு சேரோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது கிடச்சிரும். புரியுதுல? ஸோ 13 சேர், 5 டேபிள்ஸ் வாங்கியிருக்காங்க 8,280 ருபீஸ்க்கு. எனக்கு இங்கே டேபிள் ஒரு டேபிளோட ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, ஆவரேஜ் காஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு டேபிளோட ப்ரைஸ் அதுதான் எனக்கு. ஸோ அப்போ நான் எத்தனை டேபிள் வாங்கியிருக்கேன்? 5 டேபிள் வாங்கியிருக்கேன். ஸோ அப்போ மல்டிப்ளைடு பை 5. ஸோ 5 7s are 35, ரிமைனிங் 3, 10, 3. ஓகே, 5135. 5135 அப்படிங்கிறது எனக்கு 5 டேபிளோட ப்ரைஸ். ஸோ அதை நான் எதில் இருந்து மைனஸ் பண்ணால் எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சேர்ஸோட ப்ரைஸ் கிடைக்கும் 8280. ஸோ அப்போ 13 சேர்ஸோட ப்ரைஸ் அப்படிங்கிறது 13 சேர்ஸோட ப்ரைஸுங்கிறது டோட்டல் அமௌண்ட்டில் இருந்து ஸோ டேபிளோட ப்ரைஸை வந்து நான் மைனஸ் பண்ணுறேன். ஆமாம் தானே? அப்போது 8280 மைனஸ் 5135. 82 சாரி 1 5 are 5, 5 plus 1 6. நான் தான் தப்பாக போட்டேன். 6135. 6135. ஸோ 8280 6135. ஸோ மைனஸ் பண்ணால் 13 சார்ஸோட மொத்த ப்ரைஸ் என்ன வருது? 13 சார். $2145 அப்படிங்கிறது எனக்கு என்ன? 13 சேரோட ப்ரைஸு. 13 சேரோட ப்ரைஸு. ஸோ அப்போ ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் சேர் அப்படின்னா என்ன? 2145 டிவைடட் பை 13.
2145 divided by 13. நான் 13 டேபிளால் கேன்சல் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லுங்கள். ஸோ 1 ரிமைனிங் 8 160. ஸோ 2145 தானே வருது. எஸ் 13. ஸோ 8 7 8 6 60 18. ஸோ ரிமைனிங் 6 5. எஸ் 165. ஸோ ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் சேர் என்ன? 165 rupees. எப்படி சார்? சார் 84 அப்படின்னா எனக்கு 78 தான். 78 ரிமைனிங் 6 இருக்கு. 84ல் 13ங்கிறது 6 டைம்ஸ் தானே சார் வரும். ஸோ நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்காங்க. The average of 5 consecutive numbers. The average of 5 consecutive numbers A, B, C, D, E, R. The average of 5 consecutive numbers. The average of 5 consecutive numbers A, B, C, D, E is. A, B, C, D, E is 48. A, B, C, D, E is 48. What is the product of A and E? What is the product of A and E? What is the product of A and E? ஸோ டேரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஆவரேஜ் 48 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ் 48. ஃபஸ்ட்டு 5 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கன்சிக்யூட்டிவ் நம்பர்னால் என்னவா இருக்கும்? ஃபஸ்ட்டு நம்பர் இப்போ எக்ஸ்னா x+1 x+2 x+3 x+4 அப்படி தானே இருக்கும் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம சம்ம பார்க்கும்போதே பார்த்தோம். x+1 x+2 x+3 x+4 இது 5 கன்சிக்யூட்டிவ் நம்பருக்கான ஃபார்மேட். ஸோ அப்போ எனக்கு எக்ஸ் எத்தனை டைம் இருக்குது? 5 டைம்ஸ். அப்போ 5x. 1 + 2 3 3 6 5x + 10 5x + 10. ஸோ சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை என்ன வேல்யூ? 5. ஸோ எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன வருதுன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். எக்ஸோட வேல்யூ 5x + 10 is equal to 240. 5x + 10 is equal to 5 into 40 2. இல்லைங்க சார். ஸோ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். எனக்கு ஆவரேஜ் அவங்களே கொடுத்துட்டாங்க. சம் ஆஃப் அப்சர்வேஷனுங்கிறது எனக்கு கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோட சம்மு டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 5. ஆவரேஜ் ஃபார்முலா தான் சார். அந்த ஃபார்முலா தான் நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஸோ 5x + 10ங்கிறது 240. ஸோ 5x அப்படிங்கிறது 230. 5ஆல் கேன்சல் பண்ணால் 4 6 4 5s are 20 ரிமைனிங் 30 6 5s are 30. எனக்கு x 46. எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? ப்ராடக்ட் ஆஃப் A and E. ப்ராடக்ட் ஆஃப் A and E. ஸோ எனக்கு ஏங்கிறது என்ன? 46. E என்ன? x+4. ஈங்கிறது x+4. அப்போ 46 into 50. 46 into 50 5 into 400 5 15 2230. $2,300. எக்ஸ் வர ஓகே தானே சார்? அது ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ப்ராடக்ட் ஆஃப் A and E. ஃபஸ்ட் இதுக்கும் லாஸ்ட் இதுக்கும்னா ப்ராடக்ட் பெருக்கல் பலன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் எனக்கு எக்ஸ் 46, லாஸ்ட் டைம் x+4 50. 46 into 50 2300. ஓகே நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. த ஆவரேஜ் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எ ஃபேமிலி வாஸ். த ஆவரேஜ் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர். த ஆவரேஜ் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எ ஃபேமிலி வாஸ்
the average monthly expenditure of a family was the average monthly expenditure of a family was rupees 220 during the first 3 months. During the first 3 months. So, sum correct note பண்ணிக்கங்க. The average monthly expenditure of a family was rupees 2,200 during first 3 months. During first 3 months. Rupees 2,250. 2,250 during the next 4 months. Next 4 months. During next 4 months. And rupees 3,120. Rupees 3,120. Last 5 months. Last 5 months. Sum என்ன? The average monthly expenditure. Monthly தான். நீங்கள் 2,200 ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்னா 3 மாதத்துக்கு சேர்த்து 2,200 இல்லை. முதல் 3 மாதம்னா மாதம் 2,200 செலவு பண்ணுவாங்க. அதுக்கடுத்து 4 மாதம் மந்த்லி எவ்ரி மந்த் 2,250. நெக்ஸ்ட் லாஸ்ட் 5 மந்த்ஸ் வந்து எவ்ரி மந்த் 3,120 rupees வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இஃப் த டோட்டல் சேவிங்ஸ் டியூரிங் த இயர் the total savings during the year were ஸோ இப்போ சொல்கிறதா என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வருஷத்துக்கான மொத்த சேவிங்ஸ் சொல்கிறாங்க. டோட்டல் சேவிங்ஸ் ஆஃப் த இயர் வேர் rupees 1,260. Find the average monthly income of the family. Find the average monthly income of the family. எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க. மல்டிப்ளை பண்ணணும். எதை மல்டிப்ளை பண்ணணும்? எஸ், 3 into 220, 4 into 2250, 5 into 3120 மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இயர்லி இன்கம் கிடைக்குமா? இயர்லி எக்ஸ்பெண்டிச்சர் கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கான எக்ஸ்பெண்டிச்சர் கிடைக்கும். ப்ளஸ் அதோட அவங்க இயர்லி சேவிங் என்ன? 1,260. அதை மொத்தமாக ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 இயருக்கான இன்கம் கிடைக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் மந்த்லி இன்கம் ஆஃப் ஃபேமிலி டிவைடட் பை 12 போட்டோன்னா கிடைச்சிடும். அவ்வளோதான். கால் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு சொன்னாங்க. ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணிட்டீங்களா? ஆவரேஜ் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ஃபேமிலி என்னங்கம்மா? இல்லைங்கம்மா, மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ஃபேமிலி, சாரி மந்த்லி இன்கம், ஆவரேஜ் மந்த்லி இன்கம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு நீங்கள் இயர்லி எக்ஸ்பெண்டிச்சர் என்ன வந்துச்சுங்க மேம்? இயர்லி எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுங்க மேம். 3,1,200. இயர்லி எக்ஸ்பெண்டிச்சர் 3,1,200. 3,1,200 நான் 1,260 ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணேன்னா எனக்கு இயர்லி இன்கம் கிடைக்கும் 3,2460. அது எனக்கு இயர்லி இன்கம். எனக்கு மந்த்லி இன்கம் தேவை. ஸோ அப்போ டிவைடட் பை 12, 3,2460 டிவைடட் பை 12 எனக்கு மந்த்லி இன்கம் கிடச்சிரும். சால்வ் பண்ணிட்டீங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும் போது தான் நமக்கு அந்த கால்குலேஷன் ஸ்பீடாக வரும். 2 கரெக்டாக செக் பண்ணுங்க மேம். கேன்சலேஷன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க. 3,2460 தானே, டிவைடட் பை 12 தானே? ஓகேங்க. ஓகே சார். ஸோ என்னன்னா, ஒரு ஃபேமிலியோட மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ ஆவரேஜாக 3 மாதம் அப்படின்னா
மொதல் 3 மாசம்னா அவங்க மாசம் 2200 செலவழிக்கிறாங்க. அடுத்த 4 மாசத்துக்கு எக்ஸ்ட்ரா ₹50 எவ்ரி மந்த் வந்து நெக்ஸ்ட் 4 மந்த் வந்து 2250 ஸ்பெண்ட் பண்றாங்க. லாஸ்ட் 5 மந்த்ஸ் 3120. போக போக அவங்களுக்கு ஏதோ தேவை கம்மியாகுது. அப்ப செலவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதிகமா செலவு பண்ணிக்கிடுறாங்க. ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் நெக்ஸ்ட் 4 1 இயர் அதில் வந்துருச்சு நமக்கு. அப்போ 12 மந்த்ஸில் அவங்க மந்த்லி எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அங்கே எனக்கு மந்த்லி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் அப்படின்னா மல்டிப்ளைடு பை 3. அப்போ மொதல் 3 மாதத்துக்கு அவங்க எவ்வளோ மொத்தமாக செலவு பண்ணியிருக்காங்க. அடுத்த 4 மாதத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. 5 மாதத்துக்கு எவ்வளோ. இப்போ மொத்தத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் எனக்கு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த இயர் ஆஃப் த ஃபேமிலி கிடைக்கும். அந்த குடும்பத்தோட ஒரு வருஷத்துக்கான மொத்த செலவு எனக்கு கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு மொத்த செலவு போக ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1260. இல்லைங்க சார், அவங்க ஆவரேஜ்னு சொல்கிறதே வந்து இப்போ ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்னால் ஒரு மாதம் 2100, ஒரு மாதம் 2300, ஒரு மாதம் 2200 செலவு பண்ணிடுது. அவங்க ஆவரேஜாக 2200 சொல்லிட்டாங்க. ஆனால் 3 மாதத்துக்கு சேர்த்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன தான் கிடைக்கும்? அந்த டோட்டல் வேல்யூ கரெக்டாக தான் கிடைக்கும். அப்போ எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸுங்கிறது டோட்டல் இன்கம் ஆஃப் த இயர் டிவைடட் பை 12 போட்டேன்னா எனக்கு மந்த்லி இன்கம் கிடைச்சிடும். 12 ஆவரேஜ் மந்த்லி இன்கம். கான்செப்ட் இதில் என்னென்னு புரியுதில்ல சார்? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம். 6 persons went to a hotel. 6 persons went to a hotel. 6 persons went to a hotel for taking their meals. ஹோட்டலுக்கு சாப்பிட தானே சார் போவாங்க அப்படின்னு சொல்றாரு பாருங்க. For taking their meals. 5 of them spent ₹32 each. 5 of them spent ₹32 each on their meal. ₹32 each on their meals. While the sixth person spent சொல்லுங்க சார், நம்ம நோட் பண்ணுறீங்களா சார்? While the sixth person spent ₹80 more than the while the sixth person spent ₹80 more than the ₹80 more than the average expenditure of all the 6. ₹80 more than the average expenditure of all the 6. Average expenditure of all the 6. சம்ம நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், கரெக்டாக நோட் பண்ணிட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க. 6 persons went to a hotel for taking their meals. 5 of them spent ₹32 each on their meals, while the sixth person spent ₹80 more than the average expenditure of all the 6. What was the total money? Spent by all the persons? What was the total money spent by all the persons? நம்ம புரிஞ்சுச்சா? 6 பேர் ஹோட்டலுக்கு போகிறாங்க. 5 பேர் ஒருத்தரும் ₹32 வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 5 பேர் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க? ₹32 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 6ஆவதாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் மட்டும் 6 பேருக்கு சேர்த்து ஆவரேஜ் எடுத்தோன்னா ஒரு வேல்யூ வரும்ல, அந்த வேல்யூவை விட ₹80 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. புரியுதுல? இப்போ ABCDE ABCDEF. ஸோ ABCDE இவங்களாம் ஒருத்தவங்களும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா ஒருத்தரும் ₹32 வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் F மட்டும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாரு? 6 பேரும் மொத்தமாக ஒரு பணம் செலவழித்து அதுக்கு ஆவரேஜ் எடுத்துருப்போம்ல, 6 பேரும் ஒரு மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஆவரேஜ் எடுப்போம்.
அந்த ஆவரேஜை விட 80 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அந்த ஆவரேஜ் எனக்கு தெரியுமா? தெரியாது. அந்த ஆவரேஜை நான் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன் இந்த சம்மில். ஆவரேஜ் என்னன்னு எடுக்கிறேன்? எக்ஸு. அப்போ அவர் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார்? எக்ஸ் ப்ளஸ் 80 வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். எக்ஸ் ப்ளஸ் 80. ஸோ இப்போ டேரெக்டாக இது புரிஞ்சிருச்சுல ஃபஸ்ட்டு? ஆன்சரே போட்டிங்களா? சால்வ் பண்ணிட்டீங்களா மேம்? இது புரிஞ்சிருச்சுல? சம் என்னங்கிறது புரிஞ்சிருச்சா? 6 பேர் ஹோட்டலுக்கு போகிறீங்க, 5 பேர் 32 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 274 இல்லைங்க சார். எப்படி சால்வ் பண்ணீங்க சார்? சார் ஒரே நிமிஷம், இந்த ஃபுல்லாக நான் கான்செப்டை சொல்லி சால்வ் பண்ணிடுறேன். நீங்கள் சால்வ் பண்ண சொல்லுங்கள், என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கிறத நான் சொல்லிடுறேங்க. எப்படி ஏதாவது டேரெக்டாக வேறு ஏதாவது அப்ரோச் பண்ணீங்களா? ஓகேங்க சார். ஆவரேஜோட இல்லைங்க சார், அதுதான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 6 பேருக்கும் சேர்த்து எடுக்கக்கூடிய ஆவரேஜை விட தான் 80 வந்து அவர் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. நீங்கள் 5 பேருக்கு ஆட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு 6வது நம்பருக்கு வேல்யூவே தெரியாதுங்களே சார். நீங்கள் இந்த சொல்கிறீங்க பார்த்தீங்களா 274, அதுக்கடுத்து ஒரு வேல்யூ வரும், அதுதான் நீங்கள் எப்புக்கு விட்டுட்டீங்க. ஸோ நான் சொல்கிறேன், ஸோ 6 பேர் போகிறீங்க, 5 பேர் 32 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 6வது நபருக்கு என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, அதுக்கான க்ளூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 6வது நபர் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னா 6 பேர் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணுறதோட ஆவரேஜ் அதை விட 80 ரூபா எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறாரு. எனக்கு ஆவரேஜ் தெரியாது, எக்ஸு. அதை விட 80 ரூபா அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஆவரேஜுக்கு என்ன ஃபார்முலா? ஆவரேஜ் சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். எனக்கு ஆவரேஜ் என்ன? எக்ஸு. ஸோ நான் 6 பேரோட ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டை ஆட் பண்ணணும். எனக்கு 5 பேருக்கு எவ்வளோன்னு தெரியும். 32 ஆட் பண்ணால் என்ன வரும்? 160. அப்போ 160 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 80. இது 6வது நபர் செலவழிச்ச அமௌண்ட்டு. 5 into 32 சார். 5 into 32. 5 பேர் தான் செலவு பண்ணியிருக்காங்க. 6வது நபருக்கு எவ்வளோ செலவு பண்ணாருன்னு தெரியல. அதுக்கு தான் எனக்கு அவர் எவ்வளோ செலவு பண்ணாருங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா சார்? ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 80 டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எத்தனை? 6. அப்போ 6x. ஸோ 6 கிட்ட வந்துடும். இந்த மைனஸ் எக்ஸ் கிட்ட எனக்கு வந்துருச்சு அப்படின்னா 6x மைனஸ் எக்ஸ் ஆயிருமா? அப்போ 160 ப்ளஸ் 80ங்கிறது 240. ஸோ 5x is equal to 240. 5x is equal to 240. ஸோ அப்போ கேன்சல் பண்ணனா 5 கேன்சல் பண்ணனா எனக்கு 4 8. எக்ஸோட வேல்யூ என்ன? 48. எக்ஸோட வேல்யூ 48னா எனக்கு ஆவரேஜ் தான் 48. எனக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? 6 பேர் சேர்ந்து மொத்தமாக எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அதை நான் என்ன சொல்லலாம்? 6 into எக்ஸ்ன்னு சொல்லலாமா? அதான ஃபார்முலா. ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதான கொஸ்டின். புரியுதா புரியலையா? 6 பேர் மொத்தமாக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு தான் கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் கேட்கல. அப்போ அந்த சம் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படின்னா ஆவரேஜ் மல்டிப்ளைடு பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அப்போ 6x அப்படிங்கிறதா எனக்கு 6 பேர் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட். அப்போ 6 into 48 240 288 288 ருபீஸ் அப்படிங்கிறது மொத்தமாக எத்தனை பேர் ஸ்பெண்ட் பண்ணது? 6 பேர் ஸ்பெண்ட் பண்ணது. அந்த 6வது ஆள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு? 128 ரூபா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. 6வது நபர் வந்து ஆவரேஜ் ப்ளஸ் 80 ருபீஸ். சார் 128 ருபீஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ புரியுதுல்ல? ஆவரேஜ் ஒரே ஃபார்முலா தான். எங்கிட்ட சுற்றி சம்ம கொடுத்தாங்கனாலும் ஒரு ஃபார்முலா தான். ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்.
அந்த ஃபார்முலால நமக்கு எது தெரியுது தெரியலை, அதை வச்சு தான் சால்வ் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் சம். ஓகேங்க சார். சார் தண்ணி இருக்குங்களா? இருக்குங்களா சார்? இல்லை இருக்கட்டும் மேம், வேணாம். ஸோ நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் எ மேன் the average age of a man the average age of a man the average age of a man and his son is the average age of a man and son is 40 years. The ratio of their age is 11:5 respectively. The age ratio of the ages the ratio of the ages the ratio of the ages 11:5 respectively. 11:5 respectively. What is the son's age? What is the son's age? The average age of a man and son is 40 years. So average என்ன கொடுத்துட்டாங்க? 40 years. யாருக்கு? அப்பாவுக்கும் பையனுக்கும் இருக்கக்கூடிய ஆவரேஜ் அப்படிங்கிறது 40. அவங்க ஏஜஸ்க்குரிய ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 11:5. 11:5. ஸோ 11:5 அப்படின்னா சன்னோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சன்னோட ஏஜ் என்ன? சால்வ் பண்ணிட்டீங்களா? என்ன ஆன்சர் வருது? ஓகே. ஸோ 2 பேருக்கு உண்ட ஏஜுக்கான ரேஷியோ எனக்கு 11x5x கொடுத்துறாங்க. லாஸ்ட்டாக எனக்கு ஏஜ் கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம ஏஜ் கேட்டாங்கனாலும் இங்கே என்ன பண்ணிடணும்? 11x5x. ஸோ அப்போ 2 பேருக்கு உண்டான ஆவரேஜ் 40ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆவரேஜ் 40 அப்படின்னா sum of observation 11x plus 5x divided by 2. So அப்போ 80 is equal to 16x. x is equal to 5. ஸோ அப்போ சன்னோட ஏஜ் என்ன? 25. 5x அப்படின்னா 5 into 5 25. சரி, நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்காங்க. எதுக்கு நிறைய சம்ஸ் பார்க்குறோன்னா 20 டாபிக் இருக்குன்னா ஸோ எல்லா டாபிக் கண்டிப்பாக நம்ம இனி போக போக அடுத்தடுத்து ஃபாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். இதெல்லாம் பேசிக்கு தெளிவாக ஞாபகம் வைக்கணும். ஸோ இவ்வளோ சம்ஸ் எதுக்கு ஒரு இதுலேயும் மாடல் ஒன்று பார்க்குறது உங்களுக்கு தெளிவாக புரியணும். எப்படி கேட்டாலும் சால்வ் பண்ண முடியும். ஸோ 20 டாபிக் நான் 18 19 டாபிக் வரை எடுத்துகிட்டு ஒரு 1 or 2 டாபிக்ஸ் நமக்கு டைம்லனா கூட அது உங்களுக்கு கான்செப்ட் சொல்லி பார்க்க வச்சிடலாம். அதுக்காக நான் 20 படப்படம் முடிக்கணும் அப்படின்னு நான் வாட்டிக்கு ஃபாஸ்ட்டாக சொன்னேன்னா உங்களுக்கு அதனால் எந்த யூஸுமே இல்லை. பொறுமையாக சொல்லாமல் தெளிவாக என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத புரிஞ்சு உள்வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ போய் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நானும் ஒரு கிளாஸ்லேயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நமக்கு வாரத்தில் 3 நாள் கிளாஸ் இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்கன்னு ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரே ஒரு டைம் மட்டும் யாரோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டவுட் அப்படின்ட்டு ஒரு சம் வந்து ஏதோ கேட்டாங்க. நீங்கள் தானே மேம்? ஓகே. ஸோ அதுக்கடுத்து சால்வ் பண்ணிங்களா இல்லைனா ரொம்ப தெளிவாகிட்டீங்களா? அதனால டவுட்டே வரலையான்னு தெரியல. 2ல் ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும். ஒன்று தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டோம், இல்லை அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருந்திருப்போம். அது எதுன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. ஆஃப் த த்ரீ நம்பர்ஸ் second is twice the first. Of the three numbers, second is twice the first and is also thrice the third. And is also of the three numbers, second is twice the first. Second number is twice the first and is also thrice the third. If the average of three numbers is 44. If the average of three numbers is 44. If the average of three numbers is 44. If the average of three numbers is 44, what is the largest number? The average of three numbers is 44. What is the largest number? What is the largest number of the three numbers? Second is twice the first. Second number வந்து
ட்வைஸ் த ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் நம்பரை போல 2 மடங்கு அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் நம்பரை போல 2 மடங்கு. அண்ட் இஸ் ஆல்சோ த்ரைஸ் த தேர்ட். எந்த நம்பரு? செகண்ட் நம்பர் வந்து தேர்ட் நம்பரை போல 3 மடங்கு அதிகம். அப்போ 3 நம்பரோட ஆவரேஜ் வந்து எனக்கு 44. வாட் இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர்? இது எதுக்கு இந்த சம்மு கொடுக்குறேன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்பர் சிஸ்டத்தை புரிஞ்சு நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டாக 3 நம்பரை எப்படி நீங்கள் அசியூம் பண்ணுறீங்க அதுதான் அந்த இடத்துல தெரியணும். ஆன்சர் என்னங்க மேம்? இல்லைங்க மேம். ஸோ சம்மில் கொடுத்துருக்கத வச்சு ஃபஸ்ட் நம்பர் என்ன, செகண்ட் நம்பர் என்ன, தேர்ட் நம்பர் என்ன, 3மே அசியூம் தான் பண்ண போகிறோம். 3க்கும் ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. என்ன நம்பர்னு சொல்லணும். சால்வ் பண்ணிட்டீங்களா? ஃபஸ்ட்டு அசியூம் பண்ணிட்டீங்களா? கரெக்டாக வருதா? இப்போ எப்படி அசியூம் பண்ணியிருக்கீங்க? நல்லா கேட்டுக்கோங்க. த செகண்ட் நம்பர் இஸ் ட்வைஸ் த செகண்ட் நம்பர் இஸ் ட்வைஸ் த ஃபஸ்ட்டு அண்ட் இஸ் ஆல்சோ த்ரைஸ் த தேர்ட் அண்ட் இஸ் ஆல்சோ த்ரைஸ் த தேர்ட். ஸோ செகண்ட் நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க? ட்வைஸ் த ஃபஸ்ட்டு, ட்வைஸ் த ஃபஸ்ட், ஆல்சோ த்ரைஸ் த தேர்ட். ஸோ அப்போ இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு நம்பர் என்னன்னு தெரியுமா? ட்வைஸ் த ஃபஸ்ட்டுனா தெரியாது. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க அடுத்து? அண்ட் இஸ் ஆல்சோ த்ரைஸ் த தேர்ட். ஸோ இது அப்போ எதில் வச்சு எனக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரிலேஷனுங்கிறத? தேர்ட் நம்பரில் இருந்து. நான் தேர்ட் நம்பர் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா எக்ஸு. ஸோ தேர்ட் நம்பர் வந்து நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ தேர்ட் நம்பர் எக்ஸ் அப்படின்னா செகண்ட் நம்பர் என்ன? தேர்ட் நம்பர் எக்ஸுனா செகண்ட் நம்பர் என்ன? தேர்ட் நம்பர் எனக்கு எக்ஸு. ஸோ சம்மு புரியுதா? சம்மு சொல்லுங்க. ஆஃப் 3 நம்பர்ஸ். ஸோ 3 நம்பர்ஸ் நான் ஜஸ்ட் சும்மா ஏபிசி அப்படின்னு வச்சுக்கலாம். செகண்ட் இஸ் ட்வைஸ் த ஃபஸ்ட்டு. இல்லைங்க மேம். ஸோ இப்போ வந்து நம்ம ரிலேஷன் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். ஒரே நிமிஷம். லார்ஜஸ்ட் நம்பர் என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். 1 நீங்கள் ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், என்ன அசியூம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சம்ம மாதிரி புரிஞ்சுக்கோங்க. த 3 நம்பர் செகண்ட் இஸ், செகண்ட் நம்பர் வச்சு தான் 2 க்ளூ கொடுக்குறாங்க நமக்கு. என்ன கொடுக்குறாங்க? செகண்ட் நம்பர் வந்து ஃபஸ்ட் நம்பரை போல் 2 மடங்கு ட்வைஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட் நம்பரை போல் 2 மடங்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எனக்கு ஃபஸ்ட் நம்பர் என்னன்னு தெரியுமானா தெரியாது. நான் ஃபஸ்ட்டு நம்பர் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன்னா செகண்ட் நம்பர் எனக்கு என்ன வரும்? 2x வரும். ஆனால் செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? த்ரைஸ் த தேர்ட், த்ரைஸ் த தேர்ட். ஸோ இந்த இடத்துல நான் சிங்கிற நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்தேன் அப்படின்னா ஸோ எனக்கு 3 இதுக்குமே நான் வேல்யூ கண்டுபிடிச்சிடணும். இப்போ இந்த இடத்துல 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க, எனக்கு 2 ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ சியை நான் எக்ஸ்ன்னு எடுத்தேன் அப்படின்னா பியோட வேல்யூ என்ன? 3x. செகண்ட் நம்பர் என்ன? 3x. ஸோ ஃபஸ்ட் நம்பர் என்ன? ஒரே நிமிஷம். செகண்ட் இஸ் ஒரே நிமிஷம். செகண்ட் இஸ் ட்வைஸ் த ஃபஸ்ட் நம்பர். செகண்ட் இஸ் ட்வைஸ் த ஃபஸ்ட்டு. ஸோ தென் என்ன ரிலேஷன்? அடுத்து என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க? ஆல்சோ த்ரைஸ் த தேர்ட் நம்பர். ஸோ அப்போ நான் தேர்ட் நம்பர் வந்து எக்ஸ்ன்னு எடுத்தோம் அப்படின்னா செகண்ட் நம்பர் த்ரைஸ் த தேர்ட். செகண்ட் நம்பர் த்ரைஸ் த தேர்ட். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் இஸ் ட்வைஸ் த ஃபஸ்ட்டு. ஸோ செகண்ட் வந்து ட்வைஸ் த ஃபஸ்ட் அப்படின்னா ஸோ செகண்ட் நம்பர் வந்து ட்வைஸ் த ஃபஸ்ட்டுனா ஃபஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும்? சார் பிங்கிற நம்பர் வந்து ஏங்கிற நம்பர். ஸோ செகண்ட் நம்பர் ட்வைஸ் த ஃபஸ்ட்டு. ஸோ இந்த நம்பரை விட 2 மடங்கு தான் பி. ஏ போல 2 மடங்கு தான் பி. அப்போ ஏ என்னவா இருக்கும்? பியில் பாதி.
அந்த மாதிரி ரிலேஷன் தான் யோசிச்சு நம்ம இந்த இடத்துல எழுதணும். அப்போ 3 நம்பர் எனக்கு எக்ஸு 3x 3x/2. ஸோ 3க்குமே உண்டான ஆவரேஜ் எனக்கு என்ன 44. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சேன்னா லார்ஜஸ்ட் நம்பரோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் சிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு லாஸ்ட்டாக ஒரு ரிலேஷன் சியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, தேர்ட் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பி ஏ போல் இத்தனை மடங்குன்னு கொடுத்துட்டாங்க. நான் எனக்கு ஏபி மட்டும் தேவையில்லை, சிங்கிறத வச்சு தான் நான் பி கண்டுபிடிக்கணும். பி தெரிஞ்சாதான் எனக்கு என்ன தெரியும், ஏ தெரியும். ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நிமிஷம் சம புரிஞ்சுக்கோங்க. பிக்கும் ஏக்கும் ஒரு ரிலேஷனும் இந்த பிக்கும் சிக்கும் ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு சிங்கிற ரிலேஷனை வச்சு பி கண்டுபிடிச்சேன்னா பி வச்சு நான் ஏ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏ எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு பின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு சிங்கிற வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா அந்த இடத்துல? ஸோ நான் சி எக்ஸ் எடுத்திருக்கேன், பிங்கிறது அதை போல் 3 மடங்கு அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏங்கிறது ஏ போல் பி 2 மடங்குனா பிங்கிறது ஏங்கிறது பியில் பாதி. பி இஸ் ட்வைஸ் த ஏ எழுதுனா புரியும் நினைக்கிறேன். பி இஸ் ட்வைஸ் த ஏ. இப்போ ஏ 2 அப்படின்னா பி என்ன, ஏ 2னா பி என்ன 4. ஸோ அப்போ ஏங்கிறது பியில் பாதி, அதான் 4/2. அதுக்கு பதிலாக 3x/2 எழுதிடும். அப்போ 3 வேல்யூ நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு 3x/2 + 3x + x = 44 டிவைடட் பை 3 வரும். ஆவரேஜ் எடுத்தேன்னா டிவைடட் பை 3. அதை நான் என்ன பண்ணிடுறேன், இங்கே மல்டிப்ளை பண்ணிடுறேன். 3x + 6x + 2x. ஸோ அகைன் ஒரு 2 வருது. 3 120 132 into 2 9x 11x 11x = 264. 11x = 264. ஸோ என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லுங்க. எதுங்க சார்? First up, அதிகமாக நம்ம ஃபஸ்ட் வர்றோம். ஓகே சார். So, அதாவது thrice the third. ஸோ நீங்கள் அப்படி எடுத்தீங்கன்னா thrice the third அப்படின்னா சி என்னவா இருக்கும் 2a/3. நீங்கள் அப்படி எடுத்தீங்கன்னா இங்கே பாருங்க. ஸோ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? ஸோ இப்போ ஏ பி சி. ஸோ பிங்கிற நம்பரு ஏ போல் 2 மடங்கு. ஏ எக்ஸ் எடுத்துட்டேன், பி 2x எடுத்துட்டேன். அடுத்து ஆல்சோ சியை விட 3 மடங்கு எந்த நம்பர் அதிகம்? பி அதிகம். பி வந்து சியை விட 3 மடங்கு, சியை போல் 3 மடங்கு. இப்போ சி 3னா இங்கே 9. அப்படின்னா சிங்கிறது என்ன? புரியுதா? 3x 6 9 11x சேம் அதே தான் சார். பிங்கிறது சி, பிக்கு சிக்கு என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க? 3 டைம்ஸ். ஸோ அது இதை போல் 3 மடங்குனா இதிலிருந்து 3ல் 1 பங்கு தானே அது. புரியலைங்களா சார்? ஸோ அவங்க வந்து இன்ட்டு 3 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இங்கே எக்ஸ்ன்னு எடுத்ததுனால இந்த இடத்துல நான் பியை வச்சு தான் சி எழுதுறேன். புரியுதுங்களா சார்? திரும்ப சம்ம ரீட் பண்ணுங்க. பி இஸ் thrice the third. எனக்கு என்ன? சி. சி ஏதாவது வேல்யூ இருக்கா எனக்கு? இல்லை. அந்த இடத்துல சிக்கு தான் சார். இப்போ பி இஸ் thrice the 3 தானே. எனக்கு இங்கே பி சி 3 அப்படின்னா பி என்னவா இருக்கும்? 9. ஆமாம் தானே?
ஸோ அப்போ எனக்கு சிங்கிறது என்ன? ஸோ இது 9/3. 9/3 தான் எனக்கு என்ன? சி. புரியுதா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? பி வந்து சியை போல 3 மடங்குனா சி என்னவா இருக்கும்? பியில் ஒரு பங்கா இருக்கும். ஆமாம் தானே சார்? இங்கே மல்டிப்ளை பண்ணுறோன்னா அங்கே டிவைட் பண்ணுவோம். ஆமாம் தானே சார்? புரிஞ்சிச்சுல? எதுங்க சார்? அதுதான் சொல்கிறேன். சி நான் எக்ஸ்ன்னு எடுத்து ஒரு ரிலேஷன் எழுதியிருக்கேன் முன்னாடி சம்மில். என்னங்க சார்? தேர்ட் நம்பர் வச்சு எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை வச்சோன்னா இந்த மாதிரி வரும். ஒரு பி ஏதோ அப்போ ஏ வந்து ஸோ ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறணும் நம்ம. பிக்கும் சிக்கும் சொல்லிட்டாங்க, பிக்கும் ஏக்கும். ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்தோன்னா இன்னொரு இதில் அவங்க மடங்காக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டிவைடில் போட்டுக்கிறணும். புரியுதுங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? 72 லார்ஜஸ்ட் நம்பர் 72. Ready. இல்லைங்க சார், ஒரே நிமிஷம். ஸோ ஒரே நம்பரை வச்சு 2 ரிலேஷன் கொடுத்துருக்காங்க எனக்கு. ஸோ 3 numbers, second is twice the first, second is twice the first, and also thrice the third, and also thrice the third. ஸோ அப்போ எனக்கு தேர்ட் நம்பர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதோட ரிலேஷன். twice the first, thrice the third. நான் டேரெக்டாக ஏ எடுத்தேன் அப்படின்னா, ஸோ பியை வச்சு ஏக்கும் சொல்லியிருக்காங்க, சிக்கும் சொல்லியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு சி எடுத்தேன்னா எனக்கு பி கிடச்சிரும், பியிலேருந்து ஏ கிடச்சிரும். அப்படி தானே ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஏயை வச்சு எனக்கு எந்த ரிலேஷனுமே கொடுக்கல. புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? சார் சியை வச்சு தான். ஸோ ஆஃப் த 3 numbers, செகண்ட் இஸ் twice the first and is also thrice the third. ஒரே நம்பர், அதுக்கு 2 இதுமே ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரே நிமிஷம். இதில் என்ன டவுட்டு சார்? கேளுங்க சார். ஏயை விட பி வந்து 2 மடங்கு அதிகம், 3 மடங்கு அதிகம். ஏ மட்டும் சார் இங்கே நான் சி எடுத்தேன் அப்படின்னா, ஸோ சியை வச்சு பிக்கு எனக்கு வேல்யூ கிடச்சிரும். ஸோ அகெயின் அதிலிருந்து நான் பியோட ஏக்கான ரிலேஷனை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். சரி, இதில் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அது மட்டும் நான் கரெக்டாக நான் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸோ எதை எடுக்கணும் அப்படிங்கிறத நம்பர் சிஸ்டத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை விட 2 மடங்கு, இதை விட 3 மடங்கு. ஸோ எந்த வேல்யூ எடுக்கணுங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க சார். ஸோ இந்த சம்மில் நான் அதை மட்டும் நான் உங்களுக்கு எப்படி அதை எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்.
Here have XP2. ஸோ எஸ் எடுக்கலாம். ஸோ பி வச்சு தான் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அது 2 மடங்குனா அதை விட அது கம்மி. x/2 x/3. ஸோ எடுத்தோன்னா எனக்கு 6 வரும். ஸோ 6 சார் இந்த சம் மட்டும் நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. Mean of 25 observations was given as 78.4. 78.4. Mean of 25 observations was given as 78.4. Later it was found out that 96 was misread as 69. 96 was misread as 69. 96 was misread as 69. Find the correct mean. Find the correct mean. Find the correct mean. ஸோ எத்தனை நம்பரு? ஒரு 25 அப்சர்வேஷன்ஸ் எடுக்கிறாங்க. அதோட ஆவரேஜ் 78.4ன்னு வருது. ஆனால் ஒரு வேல்யூவை தப்பாக எடுத்துடுறாங்க. சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் எடுக்கும்போது ஒரு வேல்யூவை 96க்கு பதிலாக மிஸ்ரீடஸ் 69. 96 வாஸ் மிஸ்ரீடஸ் 69. 96க்கு பதிலாக 69ன்னு எடுத்து ஆவரேஜ் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அது என்ன ஆவரேஜ் கிடைக்கு? 78.4. 78.4. இது எப்படி சால்வ் பண்ணலாம்? அகைன் அப்போ என்ன பண்ணணும்? நான் 96ங்கிறதுக்கு பதிலாக 69ன்னு எடுத்துட்டேன். ஸோ ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன? 27. அந்த 27 ஆட் பண்ணி தான் நான் ஆவரேஜ் எடுத்தால் தான் எனக்கு கரெக்டாக வரும். அந்த 27 ஸோ எப்படி என்ன பண்ணலாம்? இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ நமக்கு என்ன தெரியும்? ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஆக்சுவலாக சம் ஆஃப் அப்சர்வேஷனில் என்ன ஆட் ஆகணும்? அந்த டிஃப்ரென்ஸ் 27ங்கிறது ஆட் ஆகணும். சம் ஆஃப் அப்சர்வேஷனில் ஆட் ஆச்சுன்னா எனக்கு கரெக்டாக வரும். ஸோ அப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்? ஆவரேஜ் வந்து எனக்கு 78.4. ஆவரேஜ் 78.4. ஸோ அப்போ எனக்கு சம்மு என்ன? சம்மு 78.4 இன்டூ 25. ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். எனக்கு ஆவரேஜ் என்ன கிடைக்கு? 78.4. ஸோ எத்தனை? இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். எனக்கு ரீடிங்கை ராங்காக நான் எடுக்கும் போது 96க்கு பதிலாக 69 அப்படின்னு நான் எடுக்கும் போது எனக்கு ஆவரேஜ் 78.4 வருது. எனக்கு ஆவரேஜ் என்ன வருது? 78.4. ஸோ அப்போ சம் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படிங்கிறது என்ன? சம் ஆஃப் அப்சர்வேஷன். சம் ஆஃப் அப்சர்வேஷன் அதுக்கு எனக்கு எந்த வேல்யூமே கொடுக்கல. அது எப்படி கண்டுபிடிப்போம்? மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைச்சிருமா சம் ஆஃப் அப்சர்வேஷன்? இப்போ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதோட நான் எதை ஆட் பண்ணணும்? 27 ஆட் பண்ணிவிட்டு அகைன் 25 டிவைடட் பை 25 போட்டு ஆவரேஜ் எடுத்தேன்னா எனக்கு கரெக்டான ஆவரேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும். புரியுதா? 96க்கு பதிலாக ஒரு நம்பர் 69ன்னு எடுத்துட்டீங்க சார். ஸோ அதில் வரக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன? 27. அது சம் ஆஃப் அப்சர்வேஷனில் கரெக்டாக ஆட் பண்ணியிருந்தால் தான் நமக்கு என்ன ஆவரேஜ் வந்திருக்கும்? கரெக்டான ஆவரேஜ் வந்திருக்கும். புரியுதுல என்ன சொல்கிறேன்ட்டு? அதான் மார்க்ஸ் வச்சு ஸ்கூல் டேஸ்ட் நிறைய சம்ஸ் பார்த்துருப்போம். அதே கான்செப்ட் தான் சார். சேம் அதே கான்செப்ட் தான். ஸோ அதுக்கு அந்த மாதிரி சம்னாலே ஃபஸ்ட்டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் கண்டுபிடிச்சிட்டு அந்த டிஃப்ரென்ஸ் என்னவோ அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு எடுத்தோம்னா நமக்கு கரெக்டான ஆவரேஜ் என்ன அப்படிங்கிறது கிடைக்கும்.